நம்ம தூங்க நேரத்துல தெப்பக்குளத்து வழியா நானும் நண்பரும் அப்படியே புஷ் ஸ்ட்ரீட் வழியா நடந்து போயிட்டே இருந்தோம் பார்த்துக்கோங்க. அங்க நண்பர் ஏதாவது பசிக்குதுங்க ஏதாவது சாப்பிடுவோம் அப்படின்னாரு. சரி ஓகே வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு போகும்போது பணியார கடை ஒண்ணு கண்ணுல தட்டுப்படுச்சு. அந்த பணியாரம் மட்டும் பார்த்தோம்னா, நெய் பணியாரம், கார பணியாரம், முட்டை பணியாரம்னு சொல்லி அங்க ஒரு மீனு கார்டே குடுத்தாங்க பார்த்துக்கோங்க. சரி அதுல நம்ம டிஃபரெண்ட்டா முட்டை பணியாரத்த ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முட்டை பணியாரத்த ஆர்டர் பண்ணோம். அப்புறம் அதுல பார்த்தீங்கன்னா, மாவு ரொம்ப திக்கா இருந்துச்சு அந்த மாவு. அந்த மாவுல பார்த்தீங்கன்னா, தேங்காய் சில்லு நறுக்கி போட்டிருந்தாங்க. கேரட் நறுக்கி போட்டிருந்தாங்க. அது கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அப்ப முட்டைய எடுத்து ஒரு முட்டைய உடைச்சாரு. அந்த பாதி பாதியா இருந்ததுல அந்த முட்டையில அப்படியே அந்த பெப்பர் தூவி முடிச்சதுக்கப்புறம், அது மேல வந்து நைஸா அப்படியே கொஞ்சம் நெய்ய விட்டாரு பாருங்க. நெய்ய விட்டதுமே அது வேற லெவல்ல இருந்துச்சுங்க பார்க்கறதுக்கு. அவ்ளோ அழகாவும் இருந்துச்சு. அப்படியே கம்பிய வச்சு உடனே அந்த பணியாரத்த மறுபடியும் பெரட்ட ஆரம்பிச்சாரு. என்னன்னா ஒரு பிளேட்ல மொத்தம் 6 பணியாரம் வருங்க. 6 பணியாரம் ரூ. 80ன்னு சொன்னாங்க. என்ன ரேட்டு தான் கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்க மாதிரி தோணுச்சு. ஆனா இருந்தாலும் பணியாரோட டேஸ்ட் வந்து அத ஓவர்டேக் பண்ணி, இந்த பணியாரம் ஒர்த்து தான்பா அப்படின்னு சொல்ற மாரி தான் இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.